வணக்கம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. மீண்டும் நாங்கள் வேபும் தொலைக்காட்சியினால் ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற இறைவனில் இணையும் இல்லறம் என்ற இந்த நிகழ்ச்சி தொடரில் உங்களோடு இணைகின்றோம். கடந்த முறை நாங்கள் கலந்துரையாடல் செய்த ஒரு கருத்தை நாங்கள் இன்று தொடர்ந்து உங்களோடு கலந்துரையாடல் செய்கின்றோம். அதாவது பிள்ளைகளின் அன்பு பரிமாண தேவைகளை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் எவ்விதமாக அறிந்து கொண்டு அதனை பூர்த்தி செய்ய தலைப்படுகின்றார்கள் என்பதை குறித்து நாங்கள் ஆராய்ந்து கொண்டு வருகின்றோம். கடந்த வாரம் எம்மோடு இணைந்து கொண்ட சகோதரிகள் ஆசிரியர்கள் திருமதி ஜெசில்டா மற்றும் திருமதி டாரின் அவர்கள் எங்களோடு இன்றும் இணைந்து கொள்கின்றார்கள். வணக்கம் ஜெசில்டா. வணக்கம் டாரின். வணக்கம் ஃபாதர். மீண்டும் ஒருமுறை எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் முதலிலேயே தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த முறை நாங்கள் தியானித்த போது அதாவது பிள்ளைகளுடைய அன்பு தேவைகளை அதாவது அறிவு தேவைகளாக உணர்வு தேவைகளாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிலே ஆசிரியர்கள் இருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அழகாக எடுத்துரைத்தீர்கள். பெற்றோர்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். விசேஷமாக பிள்ளைகளுடைய உணர்வு தேவைகளை பெற்றோர்கள் எப்படியாக புரிந்து கொள்கின்றார்கள், அன்பு தேவைகளை எப்படி அவர்கள் பூர்த்தி செய்கின்றார்கள் என்பதை பற்றி நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற போது அதாவது குழந்தை பருவத்தின் அன்பு தேவைகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல போஷணை, கரிசனை, பாதுகாப்பு. பிள்ளை பருவத்தின் அன்பு தேவைகள் என்று பார்க்கின்ற போது ஏறக்குறைய அதாவது ஏற்றுக்கொள்ளப்படல் என்ற ஒரு தேவை இருக்கின்றது, அங்கீகாரம் செய்யப்படுதல் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கின்றது, பாராட்டப்பட வேண்டும் என்ற ஒரு அவசியம் பிள்ளைகளில் இருக்கின்றது. அதை எல்லாத்தையும் விட இன்னும் அதிகமாக அதாவது நான் யார் என்ற ஒரு தேடலுக்கு அந்த பிள்ளைகள் விடை கொடுக்க முற்படுவார்கள். நான் யார் என்ற தேடல் அவர்களுக்குள் ஆரம்பமாகின்ற ஒரு பருவம் பிள்ளை பருவம். ஆகவே அதற்கு பதிலை, அதற்கான விடையை அவர்கள் பெற்றோரிடமிருந்து மறைமுகமாக எதிர்பார்ப்பார்கள். ஆகவே அந்த பெற்றோர்கள் அந்த தேவையை குறிப்பறிந்து பிள்ளைகளுடைய திறமைகளை, ஆற்றல்களை, அவர்களுடைய விழுமியங்களை, அவர்களுக்குள் இருக்கின்ற பலன்களை, பலவீனங்களை கூட மறையான முறையிலே எடுத்து சொல்லி அவர்களுக்கே அறிமுகம் செய்து வைப்பேன். என்னுடைய பிள்ளைக்கு நல்ல திறமை இருக்கின்றது, உங்களுக்கு நன்றாக பாட முடியும், உங்களுக்கு விளையாட முடியும், உங்களுக்கு இந்த விடயம் செய்வதற்கான திறமை இருக்கின்றது, உங்களுக்கு இருக்கின்ற குணாதிசயங்கள், நற்குணங்கள், பொறுமை இருக்கின்றது, உங்களுக்கு பக்தி இருக்கின்றது, நன்றாக ஜெபிப்பீர்கள், கீழ்ப்படிவான பிள்ளை நீங்கள், இப்படியாக நல்ல விடயங்களை சொல்லுகின்ற போது பிள்ளைகள் ஒரு அழகான ஒரு சுய கருத்துருவாக்கத்தை அவர்கள் உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த நிலைப்பாட்டில் பிள்ளைகள் வளர்ந்து வருகின்ற போது பெற்றோர்கள் இதில் முக்கிய பங்கு எடுக்கின்றார்கள், ஆரம்ப பங்கு எடுக்கின்றார்கள். இந்த அன்பு தேவைகளின் தொடர்ச்சியை பிள்ளைகள் ஆசிரியர்களிடமிருந்து எதிர்பார்ப்பது ஒரு வழக்கம் என்று நான் கருதுகின்றேன். இதனை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? அதே நேரத்தில் அப்படியாக பிள்ளைகள் வருகின்ற போது அந்த பிள்ளைகளுக்கு ஆசிரியர் என்ற முறையிலே நீங்கள் எப்படியாக அவர்கள் தேவைகளை முகம் கொடுத்து பூர்த்தி செய்யக்கூடியதாக இருப்பதை உணர்கிறீர்கள்? ஃபாதர், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். பிள்ளைகள் வகுப்பில் சமநிலையில் சமத்துவத்தோடு இருக்க வேண்டுமென்றதை நாங்கள் முதலாவது எதிர்பார்க்கிறோம். அதனால்தான் அவர்களுக்குரிய சீருடை, எல்லா மாணவர்களும் சீருடையில் இருக்க வேண்டுமென்றது ஒரு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அறிவை மட்டும் பெறக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் பிரத்யேக வகுப்புகள் எல்லாம் அந்த அறிவை பெற்றுக்கொள்ளலாம். அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வர தேவையில்லை, அதை பிரத்யேக வகுப்புகளிலே பெற்றுக்கொள்ளலாம். பாடசாலைக்கு அவர்கள் வாரது ஒழுக்க விழுமியங்கள் எல்லாத்தையுமே அவர்கள் பெற்று செல்றதுக்காக தான் வருகிறார்கள். அப்படி பார்க்கும்போது நாங்கள் மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களை மட்டும் முன்னேற்றி செல்லாமல் எல்லா மாணவர்களும் அந்த சமத்துவ கல்வியை பெற வேணும் என்றது எங்களுடைய குறிக்கோளாக இருக்குது. அதனால் இப்போ மாணவர்கள் அவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் முக்கியம் பார்க்க வேண்டும். ஏன்னா சிலர் சோர்ந்து போயிருப்பார்கள், சிலர் அழுவார்கள், சிலர் அந்த படிக்கிற மனநிலையில் இருக்க மாட்டார்கள், வீட்டில் பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அவர்களை தாக்கி கொண்டு இருக்கும். அப்போ அந்த இதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த 40 நிமிடத்துக்குள்ளே நாங்கள் இனங்கண்டு அதை சரி செய்து தான் நாங்கள் பாடத்துக்கு போவோம். இல்லைன்னு சொன்னால் அவர்களுக்கு நாங்கள் போன உடனே பாடத்தை எடுத்தோம் என்று சொன்னால் அது அவர்களுடைய அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. ஏனோ நாங்கள் வகுப்பில் இருந்துட்டு போகிறோமே அப்படி என்ற நிலையில தான் அவர்கள் இருப்பார்கள். அதனால்
அவர்களோட நாங்கள் நட்பு ரீதியிலேயும் கதைப்போம். ஒரு தாயாக அதை மாணவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். எங்களை அம்மாண்டு சொல்கிறது, அக்காண்டு சொல்கிறது, மற்றது எங்களை ஃப்ரெண்ட் என்று சொல்லி வந்து கதைப்பாங்க. ஒருவேளை நாங்கள் பாடத்துக்கு போய் ஏண்டா ஏன் நீங்கள் பாடத்துக்கு வர இல்லை, நீங்கள் பாடத்துக்கு விராட்டில் எங்களுக்கு கஷ்டம் தானே அப்படி என்று சொல்லக்கூடிய மாணவர்கள், டைம் டேபிள் இல்லாட்டிலும் வந்து ஏன் பாடத்துக்கு வரையில் என்று கேட்குற மாணவர்கள், அப்படியானவர்கள்லாம் இருக்கிறார்கள். நான் தரம் 1 இருந்து OL வரைக்கும் பாடம் எடுக்கிறேன் ஃபாதர். அப்போ அந்த நிலையில் அந்த ஒவ்வொரு பிள்ளைக்கு இடையிலையும் அந்த அன்பு வித்தியாசமானதாக காணப்படும். ஆனால் ஏதோ ஒன்று அவர்கள் தங்களுடைய தாயை, பெற்றோரை முதலாவது தாயாகவும் எங்களை 2வது தாயாகவும் பார்க்கிறார்கள். அப்போ தங்களுடைய கருத்தை எங்கள்கிட்ட சொல்ல வேணும், தங்களுடைய பிரச்சனைகளை எப்படியாவது எங்களிடம் சொல்ல வேணும்ன்றதை அவருடைய முகத்தில் கண்டுகொள்ளலாம், இனங்கண்டுகொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உடனே நாங்கள் கேட்க மாட்டோம், அவர்களா வந்து சொல்கிறார்களாண்டும் பார்ப்போம். அப்படி சொல்லலைன்னு சொன்னால் நாங்கள் கேட்குற சந்தர்ப்பமும் இருக்கு. மற்றது சில மாணவர்கள் வந்து தயக்கம் காட்டுவார்கள், வகுப்பில் தாங்கள் முன்னுக்கு எழும்பி எல்லாம் செய்யறதுக்கு தயக்கம் காட்டுவார்கள், ஒன்று வாசிக்க விட்டால், மற்றது பொதுவாக மேடை ஏறுற பயம் இருக்கும். அப்படியான மாணவர்களை வந்து நாங்கள் எப்படி அவங்கள ஏற்றுக்கொண்டு அவங்கள முன்னேற்றி விடுறோம்னு சொன்னா ஃபாதர். இப்போ காலையில் வந்து காலை கூட்டத்துக்கு பொறுப்பாக நான் இருக்கிறேன். அப்போ அதில் பைபிள் வாசிக்கிறது, மன்றாட்டு, செபம், ஒவ்வொருத்தருக்கும் அந்த யார் அந்த முன்னுக்கு வர தயங்குறாங்களோ அவங்கள தான் கூப்பிட்டு மைக்கில் விட்டு எல்லாமே வாசிக்க விடுறது. எப்படியோ அதை அவங்களுக்கு பயிற்சி அளித்து அதை செய்கிறோம் நாங்கள். அப்போ அதால் இப்போ தாங்களாக முன்னுக்கு வருவாங்க, நானும் வாசிக்கிறேன் அப்படி என்று சொல்லி வந்து கேட்குற மாணவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் இவர்களுக்கு எவ்வாறு நாங்கள் பாராட்டுகிறோம் என்று சொன்னால், நான் எப்போவுமே வகுப்பில் 1ஆம் பிள்ளையாக வார பிள்ளையை வந்து கூப்பிட்டு வச்சு நான் பாராட்டுறது குறைவு. ஆனால் அவர்கள் வந்து நாங்கள் நான் உங்களுக்கு தொடக்கத்திலேயே சொன்னேன், நான் எஜுகேஷன் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் சொல்லிக்க அவங்கள முன்னேற்றி விடல், வளர்த்து விடல் அப்படியான இதில் சொன்னேன் நான். அதே போல் அப்போ இந்த 1ஆம் பிள்ளையா வார மாணவர்கள் வந்து அவர்கள் தாங்களாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அப்போ அவர்களுக்கு வந்து நாங்கள் ஊக்கமளிக்கிறது மட்டும்தான். அப்போ பின்னுக்கு இருப்பாங்க எதுவுமே படிக்க கஷ்டத்தில், அந்த மாணவர்கள் வந்து பரீட்சையில் புள்ளி பெறைக்க இப்போ 1ஆம் தவணையில் ஒரு 10-15 மார்க்ஸ் எடுத்திருந்தாங்களே என்று சொன்னால், 2ஆம் தவணையில் அவர்கள் 12-17 அப்படி 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அப்படி கூட எடுத்திருந்தாலும் நான் பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கிற நேரம் எல்லாருக்கும் முன்னாலேயும் கைதட்ட சொல்லி அவங்கள பாராட்டுவேன். மற்றது வகுப்பில் மானிட்டர்ஸ் போடுற நேரமும் யார் மாணவர் அந்த கல்வியில் பின்தங்கி குழப்படியான மாணவர்கள் யாரோ அவர்களை தான் நான் முதலாவது போடுறது. அப்போ அவங்களுக்கு அந்த பொறுப்பு வந்த உடனே இப்போ அவங்களே தாங்களாக அந்த வகுப்பில் அமைதியாக இருந்து மற்றாக்களையும் அமைதியாக வச்சிருக்க வேணுமென்ற அந்த பொறுப்பு அவர்களுக்கு வருகின்றது. அப்படித்தான் ஃபாதர் நான் ஆக்களை இனங்கண்டு கொண்டு நல்ல முறையில் போய் கொண்டிருக்கேன் படிப்பிக்கிறது. அப்போ அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது நீங்கள் 2வது பெற்றோராக இல்லாமல் 1வது பெற்றோராகவே இருப்பது போல் தெரிகின்றது. அதாவது பெற்றோர்கள் முதன்மை பெற்றோர்கள் என்று சொல்வார்கள், ஆசிரியர்களை 2ஆம் பெற்றோர்கள் என்று சொல்லலாம். சில நேரங்களிலே மாணவர்கள் ஆசிரியர்களிடம் முதன்மை பெற்றோரின் பணியை எதிர்பார்ப்பது வழக்கமாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுடைய சொந்த பெற்றோர்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அந்த கடமைப்பாட்டை சில சரியான முறையிலே செய்ய முடியாதவர்களாக இருக்கின்ற போது அந்த நிலையையும் உங்களுக்கு உணரக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அந்த விடயத்திலே. ஆகவே தொடர்ந்து இது பற்றி நாங்கள் பேசி வருகின்ற போது இந்த மாணவர்கள் இப்படியான அன்பு பரிமாணங்களை எதிர்பார்க்கின்றார்கள் என்பதை உங்களுடைய அனுபவத்திலே நீங்கள் எப்படியாக பார்த்து அதனை முகம் கொடுத்தீர்கள்? ஓம் ஃபாதர், நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் இதை பற்றி கூறுவதற்கு. முக்கியமாக நாங்கள் வந்து என்னுடைய ஆசிரியர் தொழிலில் நான் வந்து 25 வருடம் பணியாற்றி இருக்கின்றேன். இதில் வந்து ஆரம்ப கல்வி 8 வருடங்களாக ஆரம்ப கல்வி பிரிவிலையும், பிறகு ஒரு 12 வருடம் இடைநிலை கற்பித்தலிலும், தற்பொழுது உயர்தரத்திலும் இடைநிலையிலும் மாறி மாறி கற்பிக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே ஒவ்வொரு பருவத்திலும் அவர்களுடைய தேவையை நான் உளவியல் சம்பந்தமாகவும் கற்றிருப்பதனால நான் அதிகமாக உளவியலோடு சேர்ந்துதான் மாணவர்களை சந்திப்பது வழக்கம். அதாவது உளவியல் தேவைகளை அறிந்திருப்பதனால எனக்கு மாணவர்களோடு அந்த தொடர்பு வந்து அப்படியாகத்தான் நான் அவர்களுக்கு கற்றலில் ஈடுபடுவேன். அப்போ மாணவர்கள் வகுப்பறைக்கு வரும் பொழுது, நான் ஆரம்ப பிரிவில் மாணவர்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் பாதுகாப்பு அவர்களுக்கு மிக மிக முக்கியமான தேவையாக இருக்கும்.
அதாவது வந்து அவர்கள் பயத்தோடு வருவார்கள். அம்மாவிடம் அன்பு, பாதுகாப்பு, கரிசனை பெற்றவர்கள் வகுப்பறைக்கு வரும் பொழுது ஆசிரியரிடமும் அதே பாதுகாப்பை, கனிவை, அன்பை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். பாதுகாப்பு என்பது அதுதான், ஒரு தோள், என்னை பாதுகாத்துக்கொள்ள, எனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. அப்போ அதே ஆசிரியர் ஒருவராக நாங்கள் வழங்குகின்றோம். அதே போல் கரிசனை, அவனுக்கு என்ன தேவை என்பதில் ஒரு பெற்றோர் வந்து ஒரு பிள்ளையினுடைய தேவைகளை கண்டறிவார்கள். அவர்களுக்கு கடமை இருக்கின்றது, அவனுக்கு உணவு, உடை, உறையுள் வழங்குவது. அதுபோல் ஆசிரியராகிய நாங்களும் அந்த பிள்ளை வந்து நாளைய சமூகத்தை அவன் எப்படி சந்திக்க போகிறான், அவனுக்கு என்னென்ன தேவை இருக்கு என்பதில் கரிசனை உள்ளவர்களாக இருக்கின்றோம். அவனுடைய வளர்ச்சியிலே கரிசனை உள்ளவர்களாக இருக்கின்றோம். அதே போல் போஷணை, அவனுக்கு அந்த போஷணையை நாங்கள் கல்வியினூடாக வழங்கினோம். முதலிலும் கூறினேன், அறிவு போஷணையை அவனுக்கு கல்வியினூடாக அவனுடைய வயது, தரம், அவனுடைய உடல் வளர்ச்சி, இதன் அடிப்படையாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆரம்பத்தில் சொன்னார் ஆசிரியர் மொரின் அவர்களும் சொன்னார்கள், நாங்கள் மாணவருடைய பாராட்டு பெறுகின்ற, ஊக்கம் அளிக்கும் பொழுது அந்த முதலிடத்தை பெற்றவர்களை விட பின்னாலே இருக்கின்ற அந்த மெல்ல கற்போரை, ஒரு வகுப்பறையில் நாங்கள் எப்பொழுதும் சந்திப்பது 3 வகையான மாணவர்களை, 3 வகை சார்ந்த மாணவர்கள். அதாவது முதல் வரிசையில் இருக்கக்கூடிய இந்த 10 மாணவர்கள், 10-15 மாணவர்கள் இருப்பார்கள். முதல் வரிசை மாணவர்கள் என்று நாங்கள் நினைப்போம். அவர்களுக்கு ஆசிரியருடைய உதவி ஓரளவுக்கு தான் தேவை. 2வது நிலையில் இருப்பார்கள் நடுத்தரமாக, அதாவது அந்த வகுப்புக்குரிய அந்த தரத்துக்கு தகுதியான அளவு அறிவை பெற்றவர்கள். இன்னும் ஒரு வகையினர் இருப்பார்கள், இந்த பின் பெஞ்ச் என்று நாங்கள் சொல்வோம். பின் பெஞ்ச்காரர் என்று சொல்லும் பொழுது யாராலும் கவனிக்கப்படாத, யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படாத, பல விதத்திலே தாக்கப்பட்ட, அதாவது முதலில் நீங்கள் சொன்னது போல பெற்றோர்களுடைய அன்பு, அரவணைப்பு, கரிசனை, இந்த 3ம் கிடைக்கப்பெறாத பிள்ளைகள் அந்த பின் பெஞ்ச்காரராக இருப்பார்கள். ஏதோ அவர்களுக்கு உளத்தேவை அவர்களுக்கு பூர்த்தி செய்யப்படாததாக இருக்கும். ஆகவே தான் அவர்கள் பின் பெஞ்சில் இருக்கிறார்கள். காரணம் என்னென்று சொன்னால் அவர்களும் முன் பெஞ்சுக்கு வரக்கூடியவர்கள் தான், ஆனால் அவர்கள் பின் பெஞ்சுக்கு போவதற்கு அவர்களுடைய உளத்தேவைகள் நிறைவேற்றப்படாமை தான் முக்கிய காரணமாக இருப்பது என்பது என்னுடைய இந்த கல்வி கற்பித்தலின் அனுபவபூர்வமான உண்மையாக இருக்கு. அதாவது இப்ப நீங்க சொல்வது போல இந்த பின் பெஞ்ச் என்பது அவர்களே விரும்பி போகின்ற ஒரு இடமா, அல்லது அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள்? அதாவது குடும்ப அன்பு, பெற்றோர்களிடம் கிடைக்க வேண்டிய அந்த அன்பு, பாதுகாப்பு, கரிசனை, போஷணை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஏதோ ஒரு காரணத்தில் ஏதோ ஒன்று குறைகிறது. ஆகவே அதாவது கடைசியிலே பார்க்கின்ற போது இவர்களுடைய இந்த அனுபவங்கள் மூலமாக, இவர்களுக்கு கிடைக்கின்ற தண்டனைகள் மூலமாக, இவர்களுக்கு கிடைக்கின்ற குறைந்த விளிமை, அதாவது புள்ளிகளின் மூலமாக, நிராகரிப்புகள் மூலமாக இவர்கள் தாங்களாகவே பின்பெஞ்சுக்கு அந்த நிலையை அடைந்து கொள்கின்றார்கள், பின்பெஞ்சுக்கு போகிறார்கள். ஆகவே அவர்களுக்குத்தான் உண்மையிலே ஆசிரியர்களாகி எங்களுடைய உதவி தேவை. அவர்களோடு தான் நாங்கள் பயணிக்க வேண்டும். அவர்களுக்கு அதிகமாக எங்களுடைய பணி வந்து அவர்களுக்காக. நோயுற்றவனுக்கே வைத்தியன். அந்த வகையில் இந்த முன்பெஞ்சில் இருப்பவருக்கோ நடுவில் இருப்பவரோ தாமாக கற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்களுக்கு இப்ப திருமதி டொரின் சொன்னது போல அவர்களுக்கு நீங்கள் ஊக்குவித்தல் கொடுக்க வேண்டும். ஆனால் அதிகமாக கரிசனை கொடுக்க வேண்டிய ஒரு குரூப்பும் இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் தான் இந்த மெல்ல கற்போர் என்று பலரால் சொல்லப்படுகின்ற ஆசிரியர்கள். மெல்ல கற்போர் வந்து எப்பொழுதும் ஆசிரியருடைய உதவி தேவை அவர்களுக்கு. அவர்களோடு நாங்கள் சேர்ந்து பயணிக்கின்றோம். ஆகவே நாங்கள் நீங்கள் சொன்னது போல முதல் பெற்றோர்களை விட சிறப்பாகவே எங்களுடைய பணியிலே சிறந்த பெற்றோர்களாக இருந்து வருகின்றோம் என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். வெரி குட், ரொம்ப நன்றி. ஆகவே இப்படியான ஆசிரியர்கள் பார்ப்பது எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. அதாவது நம்முடைய ஆசிரிய பெருமக்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும், ஆசிரியர்களாக இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் இது ஒரு பெரிய ஒரு பாடம், ஒரு அழகான ஒரு தகவல் என்பதை நாங்கள் நினைக்கின்றோம், அறிகின்றோம். நம்முடைய பிள்ளைகள் இப்படியாக இந்த சின்ன வயதில் இருந்து வளர்ந்து வருகின்ற போது ஆசிரியர்களிடம் நல்ல அனுபவங்களை பெற்றுக்கொள்வது அவர்களுக்கு மிகவும் ஒரு உறுதுணையாக இருக்கின்றது, அவர்கள் கல்வியிலே நாட்டம் கொள்வதற்கு. அதே நேரத்திலே நாங்கள் இப்போ நீங்கள் சொன்னது போல பள்ளிக்கூடத்திற்கு நான் வந்தது எதற்காக? மனிதனாக மாறுவதற்காக, கல்விமானாக மாறுவதற்காக அல்ல, ஒரு முழுமையான மனிதனாக மாறுவதற்காக. ஆகவே இந்த ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போது நம்முடைய பள்ளிக்கூடத்திலே நாங்கள் ஏற்கனவே பார்ப்பது போல, அதாவது
விளையாட்டுத் துறையிலே அவர்களை முன்னேற்றி விடுகின்ற அம்சங்களை பார்க்கின்றோம், கலைத்துறையிலே அவர்களை முன்னேற்றி விடுகின்ற அம்சங்களை பார்க்கின்றோம், கல்வித்துறையிலே அவர்களை முன்னேற்றி விடுகின்ற அம்சங்களை பார்க்கின்றோம். நீங்கள் சொல்வது போல ஒழுக்கத்துறையிலே அவர்களை முன்னேற்றி விடுகின்ற அம்சங்கள், இது போன்று பல அம்சங்களிலும் அவர்களை முன்னேற்றி விடுகின்ற ஒரு பரிமாணத்தை நாங்கள் கல்வியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த பிள்ளைகள் பொதுவாக இன்று நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் பார்க்கின்ற போது கொஞ்சம் அதிகமாக இவர்களுக்கு அன்பு தேவைகள் இருக்கின்றனவா, அல்லது அந்த தங்களுடைய அன்பு தேவைகளை கொஞ்சம் அதாவது குதர்க்கமான முறையிலே அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்களா என்று நாங்கள் நினைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்று நினைக்கின்றேன். அதாவது பிள்ளைகளை பெற்றோர்கள் ஆற்றுப்படுத்தலுக்கு அழைத்து வருகின்ற போது, கவுன்சிலிங் என்று அழைத்து வருகின்ற போது அவர்கள் மிகவும் முரட்டுத்தனமாக நடந்து கொள்கின்றார்கள், கைகளை வெட்டி கொள்கின்றார்கள், அல்லது சில விஷயங்களிலே அவர்கள் அதிகமாக ஈடுபடுகின்றார்கள். தே கெட் அடிக்டட் டு ஃபோன்ஸ் அல்லது வேறு பழக்கங்களுக்கு. இப்படியான குறைகளை பார்த்து பெற்றோர்கள் பிள்ளைகளை அழைத்து வருவதை நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுடைய ஆற்றுப்படுத்தல் சேவைகளுக்குள். ஆக அப்படியான பிள்ளைகளுடைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றதா? ஃபாதர், இப்போ நீங்கள் சொன்னது போல இந்த காரணங்களுக்கு, இந்த ஆற்றுப்படுத்தலில் நீங்கள் பெற்ற அனுபவங்களுக்கு அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த பெற்றோர்கள் குடும்பத்தில் தர வேண்டிய அந்த அன்பை அவர்களுக்கு வழங்காதது தான் காரணம். பெற்றோர்களுக்கு தரமான நேரத்தை தருவதில் தயக்கம் காரணம். அவர்கள் சொல்கிற காரணங்கள், நாங்கள் போகின்றோம், பணம் தேடினால்தான் நாங்கள் பிள்ளையை சௌகரியமாக வைத்திருக்கலாம் என்று. ஆனால் பிள்ளைக்கு தரப்பட வேண்டிய அந்த குடும்பத்தில் கிடைக்க வேண்டிய அந்த தரமான நேரம் தரப்படாத போது, அந்த பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய அமைதி அந்த குடும்பத்தில் அவன் பெறப்படாத போது அவன் அமைதி இழந்தவனாக இந்த அடிமைத்தனங்களுக்குள்ள அவன் சிக்குகின்றான். அதாவது பசிக்கின்ற பிள்ளைக்கு உணவு வாங்குவதை விட்டுவிட்டு அந்த உணவை பரிமாறுவதற்கான பிளேட்டை வாங்குவது போன்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. பிள்ளைக்கு பிளேட் தேவையில்லை, உணவு தேவைப்படுகின்றது. ஆகவே அந்த பிள்ளையுடைய அன்பு பரிமாணம் என்ன வகையில் தேவைப்படுகின்றது என்பதை பார்க்காமல், பிள்ளைக்கு தேவையானது இதுதான் என்று சொல்லி பணத்தை நாங்கள் சேகரிப்பதற்காக பிள்ளைகளை விட்டுவிட்டு பெற்றோர்கள் வெளிநாட்டுக்கு போகின்றார்கள் இல்லையா? அல்லது அதுதான் அவர்களுக்கு தேவை என்று. அது யாருக்கு தேவை? பெற்றோருக்கு தேவை, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு விடயத்தை, அதாவது நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே பார்க்கின்றோம், அன்பு பரிமாணங்களை, அது குழந்தை பருவத்திலாகட்டும், பிள்ளை பருவத்திலாகட்டும், விடலை பருவத்திலாகட்டும், அன்பு பரிமாணங்களை பெற்றோர்கள் தாங்கள் விரும்புகின்ற முறையிலே, தாங்கள் விரும்புகின்ற வகையிலே அல்ல, பிள்ளைகளுக்கு தேவையான வகையிலே கொடுப்பதற்கு தவறக்கூடாது என்பதை நாங்கள் பெற்றோர்களுக்கும் சொல்லிக்கொள்ள நாங்கள் ஆசைப்படுகின்றோம். இப்படியாக நீங்கள் உங்களுடைய பணியிலே, அதாவது உங்களுடைய தனிப்பட்ட பணியிலே நாங்கள் பார்க்கின்ற போது, உங்களுடைய சொந்த அனுபவத்தை நீங்கள் சொல்லுகின்ற போது, பெற்றோருக்கு பெற்றோராக நீங்கள் இருந்து பிள்ளைகளுக்கு அதாவது அறிவும் உணர்வும் சேர்த்து கொடுக்கின்ற ஒரு வெற்றிகரமான பணியை நீங்கள் மேற்கொள்வதாக இருக்கு. உங்களை போன்ற ஆசிரியர்கள் உங்களுடைய அனுபவங்களிலே பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அல்லது அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய தகவல் என்னவாக இருக்கும் என்று நான் கேட்க விரும்புகின்றேன். ஃபாதர், இதில் நாங்கள் மாஸ்லோன்ற கோட்பாட்டை இருக்க அந்த படியமைப்பு கோட்பாட்டை எடுத்தால், அவர் 5 பிரிவுகளாக இந்த தேவை கோட்பாட்டை பிரிக்கிறார். அதை கூம்பு வடிவில் காட்டுறார். முதல் கீழ்மட்டத்தில் இருக்கிற அந்த 3ம் உடலியல் தேவை, பாதுகாப்பு தேவை, சமூக தேவை. இந்த சமூக தேவைக்குள்ள அன்பும் உள்ளடக்கப்படுது. மேல்மட்ட தேவைகளாக கௌரவ தேவை, தன்னல தேவை என்று காணப்படுது. இதில் ஒவ்வொரு கட்டமைப்பையும் நாங்கள் பார்த்தோமேண்டா, ஒவ்வொரு தேவையும் பூர்த்தி செய்யக்க அவன் மனிதன் அடுத்த தேவைக்கு போகிறான். அது பூர்த்தி செய்யலை, அவன் திருப்தி அடையலைன்னு சொன்னால் அடுத்த தேவையை நாட மாட்டான். அப்போ ஒவ்வொன்றும் பூர்த்தி அடையக்க தான் அடுத்தடுத்த தேவைக்கு போய் கொண்டு இருக்கின்றான். அதே மாதிரி பெற்றோர் என்ன செய்ய வேணும், தங்களுடைய கடமைகளை அவர்கள் சரிவர செய்ய வேணும் என்று சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி அவர்கள் அந்த கருவறையில் இருந்து பிள்ளையை அன்பு செய்ய வேணும். பிள்ளைக்கு எப்போது அன்பு தேவையோ அந்த நேரம் அன்பை கொடுக்க வேணும். அதிகமான பெற்றோர் இப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங் வாங்கன்னு சொன்னால் வர மாட்டாங்க, கேட்டால் வேலை சொல்லுவாங்க. இல்லாட்டி பாடசாலையில் ஏதாவது சிரமதானம் என்று சொன்னால் வேலை சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் கேட்குறது, நீங்கள் யாருக்காக உழைக்கிறீர்கள்? இப்போ
பிள்ளையை பற்றி அறிய வேணும் என்று சொன்னால் அவர்கள் வர வேணும். அப்படி வந்தால் தான் அவர்களுக்கு பிள்ளையினுடைய நன்மை தீமைகள் புரிந்து கொள்ளலாம். அப்போ பிள்ளைக்கு அடுத்த கட்டமாக தாங்கள் என்ன செய்யலாம், அப்போ தாங்கள் எவ்விதத்தில் பிள்ளையை வளர்த்து கொண்டு போகலாம், அவங்களுக்கு அன்பு தேவையா, பணம் தேவையா, எது முக்கியம், எதற்கு தாங்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அப்போ இப்படியான இதுகளெல்லாம் அவர்கள் வந்து முக்கியமாக அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்குக்கு அவர்கள் வந்து பிள்ளையை பற்றி அறிவதோடு வாரத்தில் ஒரு நாளாவது பெற்றோர் வந்து ஆசிரியருடன் தொடர்பு கொள்ள வேணும். தங்களுடைய பிள்ளை எப்படி இவங்க இருக்கிறாங்க வகுப்பில் ஓகே என்றது அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் இன்னும் அந்த அவனை பூரண மனிதனாக முழுமையான ஆற்றல் உள்ள மனிதனாக இந்த உலகத்துக்கு சமுதாயத்துக்கு கொடுக்கலாம். குடும்பத்துக்கு மட்டுமில்லை சமுதாயத்துக்கும் அவனை உருவாக்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்களிடம் இருக்கிறது மட்டுமில்லாமல் பெற்றோரிடம் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் 6 மணித்தியாலம் மட்டும்தான் நாங்கள் மாணவர்களோடு இருக்கிறோம். ஏனைய 18 மணித்தியாலமும் பெற்றோர் தான் அவர்களை பராமரிக்கிறார்கள். அப்போ அவர்கள் அறிய வேணும் நாங்கள் எவ்வாறு இந்த பிள்ளைகளை வளர்க்க வேணும் என்று சொல்லி. அப்போ அதை அறிந்து அவர்கள் அதை தங்களுடைய வாழ்வாக்க வேணும். பிள்ளைக்காகத்தான் நாங்கள் வாழ்கிறோம்ன்றது அவர்கள் உணர்ந்து செயற்பட்டார்களே என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பிள்ளை எதிர்காலத்தில் நல்ல ஒரு சமூகத்துக்கு உகந்த பிள்ளையாக ஒரு தலைவனாக உருவாக்குறதுக்கு அவர்களால் முடியும் என்று நானும் அவர்களுக்கு வாழ்த்து கூறுகிறேன். அப்படி அவர்கள் செயற்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஃபாதர். மிக நன்றி. அதாவது பெற்றோர்கள் வந்து சில நேரங்களிலே தங்களுடைய பொறுப்பு முடிந்துவிட்டது, இனி பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகின்றார், இனி ஆசிரியர் பார்த்து கொள்வார். அதாவது அவர்கள் நினைப்பது என்னவென்றால் இனி பிள்ளைகளுக்கு தேவையான தகவல் அறிவு இது மூலமாக பிள்ளை வளரும், எடுக்கேட் பண்ணப்படும், கல்வி ஊட்டப்படும் என்ற ஒரு அதாவது அறிவு குறைவான ஒரு நிலைப்பாடு, தகவல் குறைவு இந்த விடயத்திலே பெற்றோர்களுக்கு. அதாவது முழுமையாக பிள்ளை வந்து அதனுடைய ஆளுமை வளர்ச்சியில் ஈடுபடுவதற்காகத்தான் தொடர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போகின்றது, பாடசாலைக்கு போகின்றது. நீங்கள் சொன்னது போல அங்கே அது வந்து முழுமையான ஒரு வளர்ச்சியை பெறுகின்றது. அதற்கு பெற்றோர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கு போகின்ற போதும் அதே நேரத்தில் போவதற்கு ஏற்ற தயாரிப்பையும் அவர்கள் குழந்தை பருவத்திலிருந்தே பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை நம்முடைய பெற்றோர்கள் இந்த நேரத்தில் மிகவும் அவசியமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம், ஆசைப்படுகின்றோம். உங்களுடைய கருத்து இதை பற்றி? இது என்னென்று சொன்னால் நீங்கள் சொல்வது போல பெற்றோர்கள் கொடுப்பது இல்லை என்றே நாங்கள் கருத்தில் கொள்ளக்கூடாது. இப்போ நான் உயர்தரத்தில் கற்பிக்கின்றேன். அந்த வகையில் நான் பல மாணவர்களை சந்திக்கும் பொழுது நல்ல பெற்றோர்களுடைய அந்த வளர்ப்பு எனக்கு பிள்ளையின் உருவத்திலே அது அவர்களுடைய செயற்பாட்டிலே நன்றாக தெரிகின்றது. ஒரு குடும்பத்திலே உண்மையான தாய் தகப்பன் அந்த பிள்ளையின் மேலே காட்டுகின்ற அக்கறை, அன்பு, அரவணைப்பு அந்த பிள்ளைக்கு வந்து மேலும் நான் நன்றாக கற்க வேண்டும், பாடசாலைக்கு வந்து அந்த கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் தன்னுடைய வேலையை செய்கின்றது, தான் என்ன அறிந்து கொள்ள வேண்டியவற்றை தேடி தேடி கற்கின்றது, கொடுக்குகின்ற ஹோம்வொர்க்கை செய்துட்டு வருகின்றது. இப்படியாக அந்த பிள்ளையினுடைய கற்றலிலே முன்னேற்றத்தை காண முடியும். அதே நேரம் இந்த பெற்றோர் கவனிக்காத பிள்ளை, பெற்றோரினுடைய அன்பு கிடைக்காமல் அது ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பிள்ளையாக இருக்கும் பொழுது அதனுடைய அதனுடைய நடவடிக்கைகள் வந்து மாறுபட்டதாக இருக்கின்றது. அந்த பிள்ளைக்கு வந்து ஒரே சோர்வாக இருக்கும். அது வந்து படிப்பிக்கின்ற பொழுது சில பாடங்களிலே வந்து இது விருப்பம் காட்டாது. அது காரணம் என்னென்னு சொன்னால் அந்த பாடம் அந்த பிள்ளைக்கு முற்பகுதி தெரியாமல் புரியாமல் அது கடந்து வந்திருக்கின்றது. அதற்கு வீட்டிலே எந்த விதமான உதவியும் அதற்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். இப்போ பெற்றோர் அதை தேடி பார்ப்பதில்லை. பள்ளிக்கூடம் நீங்கள் சொன்னது போல முதலே பாடசாலைக்கு நாங்கள் அனுப்பிவிட்டோம், எங்கள் கடமை முடிந்தது என்று கைகளை விடுகிறார்கள். அந்த பிள்ளை என்ன படிக்கின்றது, அந்த பிள்ளைக்கு எந்த பாடத்தில் இலகுவாக இருக்கின்றது, எந்த பாடம் கற்க முடியாமல் இருக்கின்றது, எதை அது தெரிவு செய்வது, இது போன்ற பல சிக்கல் அந்த பிள்ளைக்கு இருக்கின்றது, பல பிரச்சனைகள் இருக்கின்றது. நாங்கள் சின்ன பிள்ளைகளை நினைக்கக்கூடாது பிரச்சனை இல்லாதவர்கள், அவர்களுக்கு தான் 1000 பிரச்சனை இருக்கின்றது. நாங்கள் பெற்றோர் நினைப்பது எங்களுக்கு தான் பிரச்சனை இருக்கிறது, நாங்கள் தான் பிரச்சனைகளை சமாளிக்கின்றோம், பிள்ளைகளை வளர்ப்பது கஷ்டம் என்று. ஆனால் பிள்ளையினுடைய பிரச்சனையை அறிய வேண்டியவர்கள் இந்த பெற்றோர்கள். ஆகவே பெற்றோர்கள் எப்பொழுதும் பிள்ளையை உணர்ந்தவர்களாக, பிள்ளைக்கு அறிந்தவர்களாக, உதவி செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது பெற்றோர்கள் மத்தியில். அடுத்தது முன்மாதிரி. அத்துடன் அதாவது நீங்கள் சொன்னது போல இந்த பிள்ளைகள் வந்து அதாவது
பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை பிள்ளைகளுடைய கோணத்தில் இருந்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது பிள்ளைகளுடைய உலகத்தில் இருந்து பார்க்க கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் சொல்லி சொன்னீர்கள் என்ன? ரைட். மற்றது பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான குடும்ப அமைப்பை ஒரு தாயும் தகப்பனும் உட்கார்ந்து பேசுவது அந்த பிள்ளை வந்து கவனிக்கின்றது. ஆகவே அந்த பிள்ளை வந்து தன்னுடைய பிரச்சனைகளையும் வந்து பேசுவதற்கு அது முன்வரும். ஒரு களத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நம்பிக்கையை கொடுக்கின்றோம் பிள்ளைக்கு, ஒரு சுவாத்தியத்தை ஏற்படுத்தி கொடுக்க. ஒரு என்னுடைய குடும்பத்தில் நான் சொல்வதை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், இவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையை நாங்கள் கொடுப்பதற்கு முதலில் தாய் தகப்பன் உட்கார்ந்து பேச வேண்டும். அதாவது இப்ப ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் to give the child a sense of belonging in the family. அதாவது நான் என் குடும்பத்தை சேர்ந்தவன், நான் என் குடும்பத்தை சேர்ந்தவள், அது அம்மா அப்பா 2 பேரும் தான் குடும்பம், நாங்கள் வந்து குடும்பத்துக்கு எதிரிகள் என்ற ஒரு நோக்கம் சில நேரத்திலே வந்து கட்டிளம் பருவத்தினர்களுக்கு ஏற்பட சான்ஸ் உண்டு. அதிகமாக கட்டிளம் பருவ பிள்ளைகள் தனித்து விடப்பட்டவர்களாக தனிமையிலே வாடுகின்றார்கள். அநேகமான பெற்றோருக்கு தெரியாத உண்மை வந்து இதுதான். பிள்ளைகள் தனிமையை உணர்கின்றார்கள். தாய் தகப்பன் பக்கத்தில் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களை சந்திப்பதும் இல்லை, அவர்களோடு பேசுவதும் இல்லை, அவர்களை தேடுவதும் இல்லை. பெற்றோரும் அதே போல அந்த பிள்ளைகளை தேடுவதில்லை. இது மிகவும் பயங்கரமான ஒரு நோய். நீங்கள் சொன்னது போல, அதாவது பிள்ளைகள் அந்த இயல்பை தான் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தனிமை விரும்பிகள், அவர்கள் தனிமையாக தேடுகின்ற ஒரு வாய்ப்பை அந்த டைமில் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பெற்றோர்கள் வந்து எதை பார்க்க வேண்டும் என்றால், பிள்ளைகளுடைய இயல்பு தனிமை விரும்புவதுதான். அதற்காக பிள்ளைகளை தனிமையாக விட்டுவிடுவது நல்லதல்ல. பிள்ளைகளை பெற்றோர்கள் அணுக வேண்டும், அவர்களுடைய தேவைகளை பெற்றோர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். அவர்கள் தனிமையில தான் இருப்பார்கள், லீவ் மீ அலோன் என்று சொல்லுவார்கள். அவர்கள் அறையிலே போய் கதவை பூட்டிக் கொள்வார்கள். ஆனால் அவ்வப்போது கதவை தட்டி பிள்ளைக்கு தேவையான உணவையோ ஒரு பானத்தையோ குளிர்பானத்தையோ அல்லது தேநீரையோ கொடுத்து ஒரு சப்போர்ட் செய்வது ஒரு பெற்றோருடைய கடமையாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியாக பல விடயங்களை பற்றி நாங்கள் இன்று ஆராய்ந்தோம். அன்பு சகோதரிகளே, உங்களுடைய ஆசிரியர் பணியிலே மிகவும் அழகான ஒரு அனுபவத்தை நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றதை நாங்கள் இன்று அவதானித்தோம். தொடர்ந்து இதுபோன்று உங்களுடைய அன்பு, உங்களுடைய அனுசரணை, உங்களுடைய கரிசனை உங்களுடைய மாணவர்களுக்கு அதே நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு இது வந்து சேர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம், வாழ்த்துகின்றோம். நம்முடைய இந்த பணி நம்முடைய பார்வையாளர்களாக இருக்கின்ற பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நற்செய்தியாக சென்றடைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அதுபோன்று இறைவன் நமக்கு இந்த நேரத்திலே குறிப்பிடுகின்ற இறை வசனத்தை நாங்கள் தியானித்து இறை அனுசரணையை நாங்கள் முழுமையாக்குவோம். யோவான் நற்செய்தியிலிருந்து வாசகம். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பார்ந்த இறைவா, உம்முடைய அன்பு பரிமாணம் என்பது தந்தை மகன் தூய ஆவி என்ற கடவுள் நிலையிலே அன்பு எவ்விதமாக பரிமளிக்கின்றதோ அந்த அன்பு பரிமாணங்கள் குடும்பத்திலே மிளிர வேண்டும் என்றும் அந்த குடும்பத்தில் மிளிருகின்ற அன்பு பெற்றோரிடமிருந்து பிள்ளைகளுக்கு எவ்விதமாக எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்றும் நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய தந்தையே, எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே எங்களை சேர்ந்த எங்களுடைய பிள்ளைகள் தங்கள் குடும்பத்திலே, தங்களுடைய மாணவ பருவத்திலே, தங்களுடைய ஆசிரிய பணியிலே உமது அன்பை முதலிலே அனுபவித்தவர்களாக, அந்த அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற பண்பு கொண்டவர்களாக வாழ்வதற்கு உமது தூய ஆவியின் துணையை எங்கள் பரம்பரைகளுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் குடும்பங்களுக்கு வழங்க வேண்டும் என்று உம்மை பார்த்து நாங்கள் கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். நன்றி உங்களுடைய பங்களிப்புக்கு. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.